லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் சாலையில் சீரமைக்க வலியுறுத்தி வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு மேல் தொடர் போராட்டம் நடத்தப்போவதாக வணிகர் சங்கம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தோண்டி அந்த புழுதியினால 2 மாசமா ஆகி அந்த பணி நிறைவடையலை. அதனால மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுறாங்க. வியாபாரிகள் மூச்சு திணறல் மற்றும் பொதுமக்களும் ரொம்ப சிரமப்படுறாங்க. இருக்கிற புழுதி பறக்குது. அதாவது 2 நாட்டு அந்த காலத்தில் அந்த படங்களில் பாகுபலி படத்தில் பார்த்தது மாதிரி 2 நாட்டு படைகள் மோதி இது வேணா எப்படி புழுதி பறக்குமோ அப்படி பறக்குது அண்ணா சாலையில். ஏத்தாப்பில் வர்றவங்க தெரிய மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் அந்த பள்ளத்தில் விழுந்து எழுந்திரிச்சிருக்காங்க. மூச்சு விட முடியலை. கடையில் இருக்க பொருள் கலர் மாறி போச்சு. விற்கிற உணவுப் பொருள்லாம் சாப்பிட முடியலை. நிறைய பேருக்கு சுவாச கோளாறு, மூச்சு திணறல், பல வியாதிகள்னால அவங்க சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலை தொடர்றதுக்கு நாங்களும் இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர்களும் இன்னைக்கு வருவாய் வட்டாட்சியர் அவர்களுடைய தலைமையில் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கலந்துக்கிட்டாங்க. எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் சொல்லியிருக்கோம். எங்களுக்கு அந்த பள்ளம் படுகொலிகளை சரி பண்ணி எங்களுக்கு புழுதி பறக்காம பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் எங்களுக்கு தற்காலிகமாக உள்ளதை பண்ணி கொடுங்க. போராட்டம்ங்கிறது நாங்கள் காலவரையற்ற கடையடைப்பு இப்போ முதல்ல பொன்னமராயில் நடத்துவோம். அப்புறம் மாவட்டம் தழுவிய போராட்டம் நடத்துவோம். அடுத்து சாலை மறியல், உண்ணாவிரதம், இதெல்லாம் நம்ம செய்யறா இருக்கோம். மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட இடத்தை பார்வையிடணும். எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும். போர்க்கால அடிப்படையில் இதுக்கு நிரந்தர தீர்வு காணணும். அதை குறுகிய காலத்தில் செஞ்சு